பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பெரிய அளவில் வந்து அதோட ஏஎம் சைஸ் வந்து அதிகமாகிடுச்சு. இந்த காலகட்டங்களில் வந்து நம்ம முதலீடு பண்ணலாமா? ஸோ ஒவ்வொரு ஃபண்டும் வந்து எப்படிப்பட்ட ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிஇ ரேஷியோங்கிறது இருக்கும், அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோங்கிறது இருக்கும். அப்படி பார்க்குறப்ப பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 18.63 தான் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் கோத்தக்கில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கோத்தக் வந்து 25.77 இருக்குது. அதற்கு அடுத்தது எஸ்பிஐயோட ஃப்ளெக்ஸி கேப்பில் பார்த்தீங்கன்னா 41.33 இருக்குது. ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து 21.81 இருக்குது. யூடிஐயோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து 27 இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபண்டுகளோட போர்ட்ஃபோலியோவில் வந்து அவங்களோட பிஏ நம்ம கம்பேர் பண்ணுறப்ப பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட அந்த பிஇ ரேஷியோங்கிறது குறைவாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இது வந்து ரொம்ப ஓவரான ஒரு வேல்யூஷனில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டைனமிக் அப்ரோச்சாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்காகவும் வந்து இவங்க முதலீடு பண்ணுவாங்க. எந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, அதாவது சில ஸ்டாக்கெல்லாம் வந்து விலை விழுந்திருக்கும், அதில் வந்து பட் அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். அப்படிப்பட்ட நிறுவனமாக தேர்ந்தெடுத்து அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அதில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்த்தாலே தெரியும்.